ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் வரதுக்கு உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்ல வரேன்னு நம்ம யார்ட்டையும் பணம் வாங்கக்கூடாது. அதுதான் டோன்ட் பாரோ அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம எப்படி ஒரு பெரிய பணக்காரங்களை வளர முடியும். இந்த பவர் ஆஃப் ஸ்மார்ட் சேவிங். ஸ்மார்ட்டாக சேவிங் பண்ணணும். சேவிங் எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணணும். இதை பற்றி தான் கொஞ்சம் சுருக்கமாக நான் பேசுறதுக்கு நீங்கள் வீடியோ சேவ் பண்ணுறேன். எல்லாருக்கும் ரிக்வஸ்ட்டு, இந்த வீடியோ லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசலாம். என்னன்னு டோன்ட் போரோ க்ரோ ரீச் த பவர் ஆஃப் ஸ்மார்ட் சேவிங். என்னன்னா நம்ம யார்ட்டையும் பணம் வாங்கக்கூடாது. அது பணம் வாங்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு என்னது இது ஒரு பயம் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம என்னைக்கு அவங்களுக்கு திரும்பி கொடுக்க போறோமோ அதெல்லாம் எப்ப பாரு நம்மளுக்கு ஒரு நம்ம மனசுல தாட் இருக்கும், அவங்களை எப்படி நம்ம கொடுக்க போறோம் அந்த பணத்தை, இல்லையா? ஸோ அதுக்குன்னு யார்ட்டையும் பணம் ₹1 வாங்கக்கூடாது. நம்ம எப்படி குரோவா ரீச்சா பணக்காரங்களை ஆகிறதுக்கு வளரணும், அதை பத்தியும் நம்ம இதுல நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என்னன்னு இப்போ உங்களுக்கு பணத்தை என்ன சொல்றது, பெரிய பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். வாண்ட் டு க்ரோ ரீச், உங்களுக்கு பெரிய பணக்காரங்களா ஆகணும். ஆனா ஒரு சிம்பிள் மெத்தடா ஃபாலோ பண்ணணும். யார்ட்டையும் ஒரு பணம் கேட்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா சேவ் பண்ணணும். இப்போ என்ன சொல்றோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம பாரோ பண்ணலாம் பாரு, அந்த டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்க நம்ம கேட்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு இன்ஸ்டன்டா மணி சீக்கிரம் நம்ம குயிக்கா நம்மளுக்கு கிடைச்சிருது. நம்மளுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுது. பட் அட் த சேம் டைம் அது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு காஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கணும்னா நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு 10,000 வாங்கணும், திருப்பி அந்த 10,000 அப்படியே கொடுக்க முடியாது இல்ல. 10,000க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வேற இருக்கும். அது ஒரு லாங் டேர்ம் ஒரு பர்டன் இருக்கும். சில பேருக்கு 10,000 ரொம்ப பெரிய அமௌண்ட், தெரியுமா? எல்லாருக்குமே 10,000 ரொம்ப ஈஸியானது இல்லை. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு 10,000 வாங்கிட்டா திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அது நம்ம ரொம்ப என்ன சொல்றது, அவங்க சொல்லி இந்த மாசம் ஒரு 5,000 தரும், அடுத்த மாசம் ஒரு 2,000 அப்படி சொல்லி 3 மாசம் நம்ம எடுத்துக்கிடுவோம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இந்த இது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை. இது ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கறதுன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை இது. ஸோ எவ்ரிட்ட நீங்க பாரோ பண்ணும்போது நீங்க என்ன செய்றீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்றாப்புல தான் இருக்குது. 10,000 ஒருத்தவங்களுக்கு நம்ம வாங்கிட்டோம்னா திருப்பி அந்த 10,000 அப்படியே 10,000 கொடுக்க முடியாதுல்ல. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட்டி தான் கொடுக்க முடியும். அதனால நிறைய என்னது ஒரு ஒரு டென்ஷனான ஒரு வாழ்க்கை அது. அதுக்குன்னு நம்ம ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்ம சேவிங் நல்லபடியா கொண்டு வரணும். என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறோம்ல, ஒரு குறைஞ்சபட்சம் இந்த காலத்துல ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பசங்க வேலைக்கு போனா ஒரு 25,000 to 35,000 வாங்குறாங்க சம்பளம். அதுல நீங்க மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு half ஆஃப் யுவர் இன்கம் சைட்ல எடுத்து ஒதுக்கி வச்சா உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துல நீங்க சேர்க்க முடியும். இப்ப இமேஜின் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஒரு பணத்தை வாங்குறீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 10,000 வாங்கிட்டீங்கன்னா 10,000 கீழே கொடுக்கும்போது அந்த 10,000த்துக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க சம்பாதிச்சுதான் கொடுக்கணும்ல. அது ஈஸியா நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல, தட்ஸ் த பவர் ஆஃப் ஸ்மார்ட் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். நீங்க உங்க பணத்தை ஈஸியா நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனே கொடுக்காது. உங்களுக்கு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பணம் வாங்கணும், நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது பணம் வாங்கணும், எந்த ஒரு டென்ஷன் நம்மளுக்கு கொடுக்காது. தட்ஸ் கால் த பவர் ஆஃப் ஸ்மார்ட் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். நம்ம கிடைக்கிற சம்பளத்துல நம்ம எல்லா செலவுகளை தாண்டி நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஸ்டார்ட் ஸ்மால், சேவ் a portion of your income regularly. உங்களது சின்ன அமௌண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன அமௌண்ட் இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு 25,000 சம்பளம், லெட் அஸ்யூம் 25,000 சம்பளம்னா அதுல ஒரு 5,000 ஒரு சின்ன அமௌண்ட் 20,000 நீங்க வச்சுக்கீங்க. 5,000 நீங்க ரெகுலர்லா அது எங்கேயும் ஒரு ஸ்கிப் பண்ணாம நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நிஜமா சொல்ல ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அதான் சொல்றேன், பில்ட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட், அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். எந்த ஒரு அனாவசிய செலவு செய்ய வேண்டாம். அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். இதை நான் எப்படி எல்லா வீடியோலையும் சொல்றேன், எப்பயும் நம்ம எந்த ஒரு வேலை செய்ய போனோம் அது ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும். அப்படி இல்லை இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டோம், இன்னைக்கு நம்ம நாளைக்கு வேண்டாம், இந்த மாசம் நம்ம 5,000 எடுத்து வச்சுட்டோம், அடுத்த மாசம் வேண்டாம், அதுக்கு அடுத்த மாசம் செய்யலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகேவா? இப்போ
நான் என்ன சொல்றது வந்து ஸ்மார்ட் சேவிங் டர்ன்ஸ் இன்டு ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். நீங்க ஸ்மார்ட்டா நீங்க சேவ் பண்றீங்கன்னா இப்ப 5,000 ஒரு 3 மாதம் சேவ் பண்ணி 15,000 ஆயிடுது. நீங்க என்ன சொல்ல அந்த 15,000 வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கோல்ட் காயின் வாங்குறதோ இல்ல வந்து அந்த 15,000 வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டு நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட் போட்டு அந்த பணத்தை வந்து க்ரோ பண்றாப்ல. அப்படி வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களது வெல்த் வந்து பில்ட் பண்ணும் ஸ்லோவா ஸ்டெடியா. அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதான் நான் சொல்ல வர்றதுக்கு ஆசைப்படுறேன். டோன்ட் போரோ. ஆனா நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ரிச் ஆகணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து இன்னிலே தொடங்குங்க. இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணல பணத்தை சேவ் பண்ணதுக்கு அப்படி எந்த ஒரு உணர்வுகள் உங்களுக்கு வரல, ஃபீலிங் வரல நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தது உடனே நீங்க வந்து உங்களது ஸ்மார்ட் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து எப்பயும் வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணணும். ஒரு ஒரு நம்மளுக்குள்ள இருந்து ஒரு ஆள் மனசுல ஒரு உணர்வு வரும். உணர்வுகள் வரணும். அப்பதான் நம்ம தான் அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். இல்ல நான் இந்த வீடியோ பார்த்துட்டேன், இது பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் இருந்தால் நம்ம இந்த ஒரு காலத்துல வந்து பணத்தை சேவ் பண்ண முடியாது. என்னைக்கு எந்த இடத்துல இருக்கும் அதே இடத்துல தான் இருக்காப்புல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக இது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஸோ யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி. அப்புறம் வந்து உங்களது அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண பணத்தை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற்றலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். கடைசி வரை பார்த்துக்காக ரொம்ப நன்றி. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லைக் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் புது புது வீடியோ நான் போடுறது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next video. Bye.